பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பேச போகிற காரியம் என்னன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பண்ண தப்புக்கு மற்றவங்க கூட மன்னிக்கலாம், ஏன் கடவுள் கூட மன்னிக்கலாம், ஆனால் என்னாலேயே என்னைய மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செஞ்ச தப்பை நினச்சி செத்து பிழைக்கிறீங்களா? நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே இல்லை, நீ இனிமேல் ஜெபிக்க தகுதியே இல்லை இப்படின்னு ஒரு குரல் உங்கள் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கா? ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட போகாமல் குற்ற உணர்ச்சியில் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரியான எண்ணங்கள் தேவன்கிட்ட இருந்து வராது, உங்களை அழிக்கிற சாத்தாங்கிட்ட இருந்து தான் வரும். சாத்தான் உங்களை குற்றப்படுத்துவான். அவன் உங்கள் பாவத்தை சுட்டி காட்டி உங்களை ஏசப்பா கிட்ட இருந்து பிரித்து தூரமாக கொண்டு போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை உணர்த்துவார். அதாவது உங்கள் பாவத்தை சுட்டி காட்டி உங்களை அவர் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைப்பார். சாத்தான் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துவான், ஆனால் தேவன் உங்கள் எதிர்காலத்தை தான் காமிப்பார். செஞ்ச தப்பையே நினச்சிட்டு இருந்தால் குற்ற உணர்ச்சியால் நீங்கள் ஏசப்பா கிட்ட வரையே முடியாது. குற்ற உணர்ச்சி நம்மளுடைய பக்தி விருத்தியை கெடுக்கும். ஒரு தப்பு செஞ்சிட்டிங்களா, அப்போ முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்படைங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா? சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பார்த்தீங்களா, ஜீசஸ் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு. தேவன் மறந்த விஷயத்த நீங்கள் ஏன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஸோ கடவுளே நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம் பாவங்களை மறந்துட்டாரு. மறந்து போன மன்னிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப வருத்தப்படுறீங்க? இனிமே குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் ஏசப்பா கிட்ட போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாமல் எதிர்காலத்தை குறித்து செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையையும் மனசில் ஒரு தைரியத்தையும் குற்ற உணர்ச்சியிலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். God bless you all. Amen.